இங்கிலீஷ் மந்த், தமிழ் மாதம். ஒவ்வொரு ரிலிஜன எடுத்துக்கிட்டாலும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு நாளுமே ஸ்பெஷல் டேயாட்டு இருக்கும். ஹிந்துஸுக்கு ஆடி அமாவாசை எப்படியோ, கிறிஸ்டியன்ஸுக்கு நவம்பர் 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே, சகல ஆத்துமாக்கள் திருவிழா அப்படின்ட்டு சொல்றது. இன்னைக்கு நீங்க டிவிய பார்த்தாலே, டிவில நியூஸ்லலாம் சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து சகல ஆத்துமாக்கள் திருவிழா கொண்டாடுறது. கல்லறை தோட்டத்தில சிறப்பான வழிபாடு நடக்கும். நாங்க சின்ன பிள்ளைங்களாட்டு இருக்கும்போது, எங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய பூக்கள பறிச்சுட்டு, கல்லறை தோட்டத்துக்கு போவோம். அங்க போய் இந்த பூக்கள வச்சு அழகாட்டு கல்லறை தோட்டத்த அலங்காரம் பண்ணுவோம். வீட்ல இருந்து தேங்காய் வெட்டம் போடுறது அப்படின்னு எங்க ஊர்கள்ல ஒரு பழக்கம் இருந்துச்சுது. தேங்காவையும், தேங்காய் எண்ணெய், அப்புறம் அது விளக்கு மாதிரி எரியறக்கு திரியும், வெள்ள கலர்ல துணியையும் எடுத்துட்டு போறது. அத ஒரு கூடையில வச்சு கொண்டு போறது. அம்மா, இன்னும் வீட்ல இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே சேர்ந்து நாங்க போவோம். அங்க போய் அந்த தேங்காவ 2ஆ உடைச்சு, அதில தேங்காய் எண்ணெய் போட்டு, அந்த திரிய வச்சுட்டு விளக்கு மாதிரி 2 வச்சு அப்படியே எரிய வைக்கிறது. அது ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த தேங்காவ வெட்டி எல்லாருமே சாப்பிடுவோம். இப்போ அந்த பழக்கங்கள் அப்படியே போயிட்டுது. எத்தன வருஷம் ஆனாலும் நம்மள விட்டு, எத்தன வயசு ஆனாலும் நம்மள விட்டு நம்ம உறவுகள் போனாலும், நமக்கு அவங்க ஞாபகங்கள் அப்படியே நமக்கு இருக்கும். எப்பல்லாம் அவங்கள நினைக்கமோ, அவங்க எல்லாருமே நம்ம கூட இருக்கிற மாரி தான் இருக்கும். இதே இது முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டாச்சுன்னா, ஈத், ரமதான்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களும் இதே மாரி கல்லறை தோட்டத்துக்கு போறது வழக்கம். நம்ம இருக்கிற வரையும் நல்ல மெமரீஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து எல்லாருக்குமே நல்லதே எப்பவும் பண்ணுவோம். நம்ம போனாலும் அவங்க நம்மள பத்தி நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்ற மாதிரியே இருக்கட்டும். நம்ம கடவுள்ட்ட கேட்போம். 80 வயசுக்கு மேல கடவுள் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நமக்கும் நம்மள் வழிய உள்ளவங்க எல்லாருக்குமே இருக்கறதுக்கு கேட்போம். தேங்க் யூ.